ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லைவ் போடுற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. அதான் வீடியோ. இன்றைக்கி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்ச நாள். அதுக்காக தான் ஒரு வீடியோவாக வச்சுக்கலாம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் யூடியூப்பில் சேனல் ரீச் ஆகணும், சப்ஸ்கிரைபர் வரணுன்னா நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட வந்தேன். அதுவும் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ 2 வீடியோ போடலான்னு வீட்டில் திட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னை நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால் தான் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன். சகோ, உங்களுக்கு நன்றின்னு வெறும் வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு எனக்கு அப்பத்தில் பாராட்டி என்னை சப்போர்ட் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தி அடுத்தடுத்த வீடியோ என்னை ரெகுலராக போட தள்ளினது நீங்கள் தான். ஒருத்தர் கேட்டிருந்தார், கவிஞரே எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கற்றுக்கொண்ட பாடம் வார்த்தையாக வெளிவரும்போது உங்கள் எல்லாரிடையும் கவிஞரேன்னு பெருமையும் புகழையும் வாங்கி கொடுக்கும். வேறு எதுவும் சகோ, நீங்கள் கவிஞரே மட்டும் இல்லை, நிறைய வார்த்தையில் பாராட்டிருக்கீங்க. உங்களை பற்றி பெருமையாக பேசணுன்னா நான் இன்றைக்கி ஒரு 1 hour வீடியோ போடணும், கோச்சிக்காதீங்க. அப்புறம் நிறைய பேர் நல்ல விதம் பாராட்டியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி நன்றி. நல்ல கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வாழ்க்கையில் நிறைய கஷ்டமும் கவலையும் அனுபவிச்சவங்களால மட்டும்தான் கவிதை எழுத முடியும்னு. ஆனால் அந்த கமெண்ட் எதுக்காக டெலீட் பண்ணாரு தெரியல. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது கதையை அடிக்க தெரியாது, கதை அடிக்க மாட்டேன். ஆனால் இப்போது பக்கம் பக்கமாக கதை எழுதுகிறேன், பக்கம் பக்கமாக டைரி நோட்டு நிறைய எழுதுகிறேன். நிறைய கவிதை, நிறைய பாட்டு, கதை நிறைய எழுதுகிறேன். ஏன்னா நல்லா தைப்பேன், நல்லா வரைவேன், நல்லா தைக்க தெரியும், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் எழுதுவேனா, இந்த மாதிரிலாம் பேசுவேனா, கவிதை எழுதுவேனா, கதையெல்லாம் எழுதுவேனா, பாட்டெல்லாம் எழுதுவேனான்னு நிறைய பாடமும் அனுபவம் தான் எனக்கே காட்டுச்சு. எப்போவுமே வாழ்க்கையில் வலி நிறைய வரும்போது கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளோட வலிகள் தான் நம்ம வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு நாளைக்கு வழியாகவே அமையும். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து மரியாதையாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பொண்ணு வெளியே வந்து வீடியோ போகிறான்னா எவ்வளோ பிரச்சனையை கடந்து வருவான்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் கல்யாண பொண்ணு சொல்லவே வேணாம். இன்பாக்ஸ் பக்கம் தயவு செஞ்சு வராதிங்க. ஸ்டோரியெல்லாம் வைக்கிறீங்க, அவங்க ஸ்டோரிலாம் என் வீடியோ வச்சு அக்கா கமெண்ட் அக்கா ஒரு மெசேஜ் பண்ணுங்கக்கா, அக்கா ஒரு மெசேஜ் பண்ணுங்கக்கா. எதுக்கு அக்கா மெசேஜ் பண்ணோம்? உண்மையாலுமே கூட பிறந்த அக்கா வந்தால் நல்லா இருக்கானோடு கேட்க மாட்டீங்க. தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க, இன்பாக்ஸ் பக்கம் வராதிங்க. ஃபேஸ்புக்கில் சொல்லவே வேணாம், அடிக்கிட்டே போகிறீங்க மெசேஜ். எதுக்கு? படிக்க முடியல ஒரு நாளைக்கு. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். இன்றைக்கி என்ன முக்கியமான நாளுன்னு சொல்லலை. வீடு காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம், சொந்த வீட்டுக்கு போகிறோம். ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, ஒரு பெண் பிறந்த வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்படுறா, மாமியார் வீடும் அது நம்ம வீடுன்னு அவள் உணர வயசாகிற வரைக்கும் அது நம்ம வீடுன்னு அவள் உணர்வாலாம் தெரியலன்னு. அது 80% உண்மை. ஏன்னா நிறைய பெண்கள், அது நான் கமெண்ட் போட்டிருந்தேன், எனக்கும் அதே நிலைமை தானே. நிறைய பெண்களுக்கு அதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அது அவங்க வீடுன்ற உரிமை வயசாகிற வரைக்குமே வரதில்லை. ஆனால் நான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் என் வீடுன்ற உரிமையில் சந்தோஷமாக ஒரு குழந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு, எவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு தனியாக பேசிட்டு நிறைய எழுதினேன். இந்த வீட்டுக்கு நிறைய கவிதை, நிறைய டைரி, நிறைய நோட்டு நிறைய எழுதினேன். ஏன்னா தனியாக இருக்கும்போது தான் நிறைய ஞாபகம் வரும், எழுத வரும். நான் நல்லா எழுதினேன். இந்த வீட்டை நான் வயசாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. ஏன்னா நிறைய அனுபவம் இந்த வீடு எனக்கு கொடுத்துச்சு. வருங்கால வாழ்க்கையே எனக்கு ஒரு பெரிய ஆசான்னு சொல்லலாம். இந்த வீடு எனக்கு
பெரிய குரு, பெரிய ஆசான், வருங்கால வாழ்க்கையை வாழ கற்று தந்ததே இந்த வீடு தான். நான் சாதாரணமாக சொல்லிட முடியாது, ஏன்னா சாதாரணமாக மறக்க முடியாது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழுவை. அதான் அழுவை மறைக்கணும்னா சிரிக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால தான் சிரிச்சிட்ருக்கேன். நம்ம எப்போவுமே எல்லாருக்கூடயும் இருக்கும்போது யாரை பற்றியுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே தனியாக இருக்கும்போது எல்லாரை பற்றியும் தெரியும்னு சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா தனிமை தான் வருங்கால வாழ்க்கையை வாழவே கற்றுத்தருவதே இந்த தனிமை தான். எப்படியோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் ஆகணும். எப்படி கஷ்டத்தையும் கடந்து வரணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் சந்தோஷத்தையும் கடந்து வந்து தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் சகோ, உங்களுக்கு நிறைய நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி. நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, மெசேஜ் அனுப்பிச்சிங்க, இந்த மாதிரி போடுங்க சகோ வீடியோ, இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நன்றி. அப்புறம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஆரம்பத்தில் கமெண்ட் பண்ண, லைக் பண்ண எல்லாருக்குமே. அப்புறம் என் கிளாஸ்மேட் அரவிந்த், அவன் ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவுக்கும் லைக் போட்டிருந்தான். தேங்க்யூ. என்னன்னு தெரியல, இந்த வீட்டை விட்டு போகும்போது அம்மா வீட்டை விட்டு மாமியார் விட்டு போகிற மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும்தான் ராஜ்யம். நான் காலையில் நைட் வரைக்கும் எங்கள் நான் நின்று பேசிட்டு, பாட்டு பாடிட்டு, தனியாக பேசிட்டு, நிறைய எழுதிட்டு, அங்கே போயிட்டா தைக்கணும், பசங்க ஸ்கூல் அப்படியே போயிடும். வீடியோ கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா நான் கஸ்டமர் சொல்லுவேன். இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறைய சகோதர சகோதரி உறவுகள் நிறைய. ஏன்னா ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுவேன். நிறைய விஷயம் சொல்லணும், நிறைய விஷயம் பேசணும். ஏன்னா என்னை அவ்வளோ சந்தோஷமாக என்னை பாராட்டி எல்லாருமே சொன்னாங்க. நிறைய தப்பான கமெண்ட் வரும், தப்பான இது வரும், நிறைய சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் மரியாதையாக நல்ல கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன். இது எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக நான் பயன்படுத்திப்பேன். ரெகுலராக வீடியோ போடுவேன், நல்லா நிறைய எழுதுவேன். கண்டிப்பாக நான் சும்மா ஆசைக்கு வீணாக போகுதே எல்லாமே சொல்லிட்டு ஆசைக்கு தான் போட வந்தேன். இப்போது எனக்கு இது கனவாகவே மாறி இருக்கு. என் கனவை விட்டுற மாட்டேன். எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் விட்டுற மாட்டேன். என்னோடய கனவு, என்னோடய லட்சியம் எல்லாமே சேனல் தான். கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன். இன்ஸ்டாகிராம், இந்த வீடியோ நான் எதுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறேன், யூடியூப், ஃபேஸ்புக்கில் போடலன்னா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு இன்ஸ்டாகிராம் வரவேற்பு மாதிரி எனக்கு எதுலையுமே கிடைக்கல. அவ்வளோ வரவேற்பு, மனசார நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க, பெருமையாக பேசியிருந்தீங்க. அப்புறம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம், டைம் இல்லை. திடீர் காலி பண்ணுறேன்.